வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் எடுத்து தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கரண்டியால் லைட்டாக இப்படியும் அப்படியுமா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை கொஞ்சமாக போனால் போதும். இதுதாங்க கேல் வந்து நம்ம ஊர் முருங்கைக்கீரை மாதிரி தான், ஆனால் இது வந்து இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கேல் சேர்த்துருக்கேன். கேல் வந்து நடுத்தண்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது அந்த நடுத்தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வதங்காது. கீரை அதிகமாக இருக்கிறதுனால வதக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அந்த 5 நிமிஷத்தில் கீரை வந்து வதங்கி ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொஞ்சமாக சுருங்கி இருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்க கீரை நல்லா சுருண்டு கம்மியாயிருச்சு. இப்போது நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கேல் வந்து ரொம்ப கசப்புத்தன்மை உடைய கீரைங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால அந்த கேலோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதாங்க, உங்கள் கேல் பொரியல் தயார்.